வணக்கம் சென்டமா பீவர்ஸ், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்டான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். மேகசின்ஸ் எப்பொழுதும் பார்க்கறதா. ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பார்ப்போம், தமிழரசு நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிடுற அந்த நாளிதழ்னு சொல்ல வேணாம், ஒரு மாத இதழ். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டு என்னென்னலாம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்களோ அதை ஒரு மேகசினாக வெளியிடுறாங்க. அதை நம்ம மேகசின்ஸ் சாப்டர் வைஸாகவும் பார்ப்போம், ஜிஸ்டாவும் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்ஸ் வர்றதுனால ஜிஸ்டா பார்க்குறோம். இப்போ குரூப் 1 எக்ஸாம்ஸ் முடிஞ்சது, நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. இதுலேருந்து கொஷின்ஸ் நிறைய வர்றதுனால நமக்கு இதுலேருந்து பார்க்க வேண்டிய கட்டாயம். இதை பார்க்காம போயிடாதீங்க. கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸ் வருது. ஏன்னா ஸ்கீம்ஸ் இதில் தான் நம்ம கவர் பண்ணிடுறோம். எந்த நாள் வருது, என்னென்ன திட்டம்லாம் இதில் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுனால அரசு என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்குதுன்னு நமக்கு டீட்டெயிலாக தெரியுது. ஸோ நம்மளும் அரசு அதிகாரி ஆக போகிறதுனால நம்ம இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஹேபிட்டாக வச்சுங்களேன். இந்த ஒரு வீடியோ இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்க போது, இல்லைன்னா 15 மினிட்ஸ் இதோட கால அளவு இருக்க போது. ஒரு ஜிஸ்ட்டை பார்த்துட்டு போறதுல நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். தமிழ் அரசு செய்தித்துறையின் வெளியீடு மே 2025 மாதத்துக்கு ஜிஸ்ட் ஆஃப் ஆல் சாப்டர்ஸ் மே 2025. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா எல்லா டிஎன்பிசி எக்ஸாமுக்காக இதை நம்ம எடுக்கிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டிற்காக தமிழர்களுக்காக மாநில உரிமைகளுக்கான என் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது? மு.க. ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பார். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது நமக்கு வேண்டாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 8,951 பயனாளிகளுக்கு பயன்பெறும் கலைஞர் கைவினை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நோட்டீஸ் பண்ணிக்கங்க. கலைஞர் கைவினை திட்டம், கலைஞர் கைவினை திட்டம். ஓகேங்களா? இந்த கலைஞர் கைவினை திட்டம்னா எது? விஸ்வகர்மாவோட சம்பந்தப்பட்டது. நம்ம இது 25 தொழில் அதுல வருது. முடி வெட்டுறது, அப்புறம் தச்சர் வேலை உள்ளது, அதுக்கப்புறம் கொத்தனாருங்க, அப்புறம் கூடை முடையிறது, துணி நெய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது டைப் ஆஃப் ஒரு 25 வேலைகள் இதுக்கு கீழே வருது. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாள் தமிழ் வார விழாக்களாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதையும் இதுல சொல்லிக்கிறேன். அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளான சமத்துவ நாள் விழாவில் 104.75 கோடி மதிப்பீட்டில் 48,430 பயணிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினாங்க. ஸோ இது நமக்கு வேண்டாம். ஓகே, அரசு ஊழியர்களின் நலனில் அக்கறை கொண்ட அரசாக திராவிட மாடல் அரசு என்றென்றும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. ஸோ நம்ம கட்சி ரீதியா நம்ம போக வேண்டாம். ஓகே, இது வேண்டாம். அதுக்கப்புறம் ரூபாய் 576.73 கோடி செலவுல மன்னார் வளைகுடா பகுதி மீனவர்களின் வாழ்வாதார புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் 1882 கோடி முதலீட்டுல 1000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் சிப்காட் சிறுசேரி தகவல் தொழில்நுட்பம் பூங்கா அமைக்கப்படுறதா சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஐடி, அதாவது ஐடி கம்பெனி அந்த டைடல் பார்க் மாதிரி உள்ளது. ஓகேங்களா? மினி டைடல் பார்க். நீலகிரி மாவட்டத்தை 102.77 கோடி மதிப்பீட்டுல 15,000 பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பயிற்சி வினா விடைத்தாள். ஓகேங்களா? எல்லாமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த இதுல என்ன திருக்குறள் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதெல்லாமே இது. ஓகேங்களா? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இதோட பொருள் என்ன அப்படின்னா, கடவுளே என்று கூலி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அது உழைப்பிற்கேற்ற வெற்றியை தரும். கடவுள் எல்லாம் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா இருந்தா மட்டும் பத்தாது. நம்ம உழைப்பின் மேல் நம்பிக்கை வச்சு நம்ம செஞ்சோம்னா நம்ம செஞ்ச உதவிக்கு கண்டிப்பா பலன் இருக்குங்கிறத சொல்றாங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். இது மே மாசம் மேகசின்ல இந்த திருக்குறள்ல கொடுத்திருக்காங்க, கேட்கலாம். அப்புறம் தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் மே தின உழைப்பாளர் தின வாழ்த்து செய்தி என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். தொழிலாளர்களின் மகத்துவம் பற்றி பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகள் என்னென்ன அப்படின்னா, பாவேந்தர் பாரதிதாசன் வரிகள்: நிறையுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், கற்பிழந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவி எல்லாம் செய்திருந்த கைதான் யார் கை அப்படின்னு சொல்லிட்டு இங்க உழைப்பாளர்களுக்கு சொல்றாங்க. தொழிலாளர்களுக்கு ஓராண்டில் அரசு செய்த சில முக்கிய நலத்திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு உப்பு தொழிலாளர்களுக்கு நல வாரியம் உருவாக்கிறது. தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள், கிக் அப்படின்னா எது இதுல வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமேசான் இந்த மாதிரி இது இருக்கு இல்லையா, நல வாரியம் உருவாக்கம். இந்த கிக் தொழிலாளர்களாலே அதுதான். ஓகேங்களா? அவங்களுக்கு ஸ்விக்கி, சொமேட்டோ, அமேசான் போன்ற பொருள்கள் விநியோகம் சேவைகள். இப்பதான் சொன்ன இல்லையா, அமேசான் டெலிவரி பாய்ஸ்ங்கிறது அதான் இது. இந்த சேவைகளை வழங்கும் பணிகளுக்கு ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலன்களை மேம்படுத்துதல்,
கிக்கு நல வாரியத்தை பதிவு செய்துள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில 2000 தமிழ்நாடு இணைய சார்ந்த கிக்கு தொழிலாளர்களுக்கு ரூபாய் 4 கோடி செலவில் புதிதாக ஸ்கூட்டர் வாங்கும் செலவினத்தில் 20,000 மானியம் வழங்கும் திட்டம் இது அறிமுகப்படுத்தியிருக்கு. தொழிலாளர்களுக்கு ஓராண்டுல அரசு செய்த சில முக்கிய நலத்திட்டங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக்கு தொழிலாளர்கள் நல வாரியம் உருவாக்கம், அப்புறம் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில 1.5 லட்சம் தொழிலாளர்களுக்கு குழு காப்பீட்டு திட்டம் அறிமுகம். இதுதான். அப்புறம் கிக்கு தொழிலாளர்கள் பணிகளுக்கு இடையே ஓய்வெடுக்க சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரங்கள ஓய்வு கூடங்கள் உருவாக்க ஒவ்வொரு இடத்துலையும் வச்சிருக்காங்க குளிர்சாதனத்தோட. அமைப்பு சாரா ஓட்டுநர்கள், தானியங்கி மோட்டார் பழுது பார்க்கும் தொழிலாளர்களின் நல வாரியத்திற்கு பதிவு பெற்றுள்ள பெண்கள் திருநங்கைகள் 1500 பேருக்கு புதிய ஆட்டோ ரிக்ஷா வழங்குறது இந்த திட்டத்துல சொல்லியிருக்காங்க. பதிவு பெற்ற அமைப்பு சாரா தொழில்கள்ல அதாவது எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,37,750 தொழிலாளர்களுக்கு மாதம் 1,200 ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலன் கருதி குழு அமைக்கிறது. அது என்ன அப்படின்னா, தொழிலாளர்கள் ஆணையம் தலைமையில் இது அமைக்கப்படுது. மாநில அளவிலான புலம்பெயர்ந்த ஆலோசனை குழு ஒண்ணு அமைக்கப்பட்டு தொழிலாளர்கள் நலனுக்கு அரசு மூலமா நிவர்த்தி சொல்றது. தமிழ்நாடு அரசின் இலக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2025 ஆண்டிற்குள் குழந்தை தொழிலாளர்கள் முறை ஒழிப்பு, இது ஒரு எய்ம். 2030 ஆண்டிற்குள் கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை ஒழிப்பு. ஓகேங்களா? காரல் மார்க்ஸுக்கு சென்னையில் சிலை அமைக்கப்படும் என அறிவிப்பு. இவ்வளவுதான். ஓகேங்களா? சில முக்கிய தகவல்கள் என்ன அப்படின்னா, காரல் மார்க்ஸ் வரிகள்: உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், நீங்கள் இழப்பதற்கு கை விலங்குகளை தவிர எதுவும் இல்லை. இதுதான் காரல் மார்க்ஸ் சொன்னது. இதையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க சான்சஸ் நிறைய இருக்கு. அப்புறம் சென்னையில இந்தியாவிலே தொழிற்சங்க செயல்பாடுகளுக்கு முன்னோடியாக இருந்த மாநகரம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தந்தை பெரியாரை பத்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்திய மொழிகளிலே தமிழ் தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை முதலாக தமிழில் மொழிபெயர்த்தது தந்தை பெரியார் அவர்களால் வெளியிடப்பட்டது. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால அப்படின்னா, மே மாசம் தொழிலாளர் தினம் நடக்கிறதுனால. அப்புறம் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாள் தமிழ் வார விழாவாக கொண்டாட சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். பாரதிதாசன் பாடல் வரிகள் என்னன்னா, தமிழுக்கு அமுதென்ற பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இதை யார் எழுதினான்னு கூட கேட்பாங்க. பாரதிதாசன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இதுவும் பாரதியார் செஞ்சது. இதையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்றும் சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுவும் பாரதிதாசன் எழுதினது. இதையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமென சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் பாரதிதாசன் பாடல் வரிகள். ஸோ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் யார் எழுதுனதுன்னு சொல்லிட்டு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வளமாற எமது திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாடியிருக்கிறாரு. அப்புறம் வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. கடல் போல செந்தமிழை பரப்ப வேண்டும், வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே உன் கையிருப்பை காட்ட எழுந்திரு, தமிழை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழக முதல்வரின் உரையில் இடம்பெற்ற முக்கிய தகவல்கள். இந்த மே மாசம் அந்த இதுல என்னென்ன முக்கியமானதுன்னா, 1929 ஆண்டே பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சிக்கு அடித்தளம் அமைத்த பாவேந்தர் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் வால்ட் விட்மன் என்று புகழ்ந்து பேசியவர் அறிஞர் அண்ணா அவர். இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவேந்தர் பாரதிதாசன வால்ட் விட்மன், தமிழ்நாட்டின் வால்ட் விட்மன் சொல்லிட்டு யார் சொன்னாரு அப்படின்னா, புகழ்ந்து பேசியவர் அறிஞர் அண்ணா ஆவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1990 ஆண்டு பாவேந்தரின் படைப்புகளை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் நாட்டுடைமையாக்கினார். சோ இது ஒண்ணு. அப்புறம் தமிழ் வார விழா கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. பாவேந்தர் பாரதிதாசனாலை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை வார காலத்துக்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என அறிவிப்பு. தமிழ் வார விழா எப்பன்னா ஏப்ரல் 29 டு மே 5. அப்புறம் ஒரு வார காலத்திற்கு நடைபெறும் நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
கவியரங்கன் இலக்கிய கருத்தரங்குகள். எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்று பாவேந்தன் கவிதை வரிகளை மையப்படுத்தி அனைத்து மாவட்டங்களும் கவியரங்குகள் கருத்தரங்குகள் அனைத்து மாவட்டங்களும் நடைபெறதா சொல்லியிருக்கிறாங்க பாவேந்தர். இதுக்காக சிறந்த தமிழறிஞர்கள் கவிஞர்கள் இதில் பங்கேற்பார்கள். பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது யாருக்குன்னா தமிழ் மொழியில் சிறந்து விளங்கும் இளம் எழுத்தாளர் கவிஞர் ஒருவருக்கு கொடுக்குறாங்க. பாரதிதாசன் இளம் படைப்பிறப்பு என்ற விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு வார காலத்திற்கு நடைபெறும் நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கிய போற்றுவோம், புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய படைப்பாளிகளின் படைப்புகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வகங்கள் நடத்தப்படுறது. அப்புறம் மாணவர்களுடைய தமிழ் மொழியின் பெருமையை எடுத்துரைத்து பேச்சு, கட்டுரை, கவிதை போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுறது. தமிழ் இசை கலை நிகழ்ச்சிகள், தமிழ் இசை நடனம், மரபு கலைகள் இது எல்லாமே அனைத்தையும் மேற்படுத்தி கலை நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெறும் வகையில தமிழ் மண்ணுக்கு வாரமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தமிழ்நாட்டு முதல்வர் உரை. சோ இது என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுமதியின் சாதனை என்ன அப்படின்னு பார்ப்போம். 2024-25 ஆண்டுல இந்தியாவிலேயே நம்பர் 1 தமிழ்நாடு 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளது. சோ இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2024-25 ஆண்டுல இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5 விழுக்காடே ஆகும். ஆனா தமிழ்நாடு 9.69. தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி ஸ்டேட் அதாவது கிராஸ் ஸ்டேட் டெவலப்மெண்ட் டிபில 17,23,698 கோடி ஜிஎஸ்டிபி வச்சிருக்கு. ஓகேங்களா? டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 2024-25 ஆண்டுல 3,58,000 ரூபாய். தேசிய அளவில் தனிநபர் வருமானம் 2,06,000 ரூபாய். தமிழ்நாடு 2024-25 ஆண்டு நிதியாண்டுல மின்னணு பொருள்களை ஏற்றுமதியில 14.65 பில்லியன் டாலருக்கு ஏற்றுமதி செய்து சாதனை படைத்திருக்கு. மின்னணு பொருட்கள் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒட்டுமொத்த மின்னணு பொருட்கள்ல தமிழ்நாடு மட்டுமே 41.23 விழுக்காடு பங்கு வகிக்கிறது. கிட்டத்தட்ட பாதி அளவு. மேலும் இது எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் தான் அனுப்பிச்சிருக்கு. இதுல ஆண்டுக்கு 5,80,000 கோடி ரூபாய் வணிக வரியாக வந்திருக்கு. கல்வி மற்றும் இதர சாதனைகள் என்ன தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 ஆண்டுகள்ல அரசு செய்துள்ள திட்டங்களால் நடுநிலை பள்ளி இடைநிற்றலை இல்ல. ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அளவில் 28.4% இருக்கின்ற உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் 47% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிகமாக பிஹெச்டி படிக்கிற மாணவர்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் NIRF ரேங்கிங் 100 கல்வி நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டில இருந்து 18 நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் மிகச்சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள்ல 28 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில இருந்து இடம்பெற்றிருக்கு. அப்புறம் நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகள்ல தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். இதையும் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. 2ஆம் இடம். ஓகே. தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சி ஒன்றிய அரசின் பொருளாதாரம். சரி, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் முக்கியமானவை தாயுமானவர் திட்டம். இந்தியா முழுவதும் 11.2 மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற நிலையில தமிழ்நாட்டுல இருப்பவர்கள் 1.43% தான் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு இது சொல்றாங்க. வாழ்க்கை தரத்தை அரசு தொடங்கிய திட்டம் தான் தாயுமானவர் திட்டம். மக்களை தேடி மருத்துவம் திட்டம். எளிய மக்களையும் மருத்துவ சேவைகள் சேர வேண்டும் என்றதாக மக்களை தேடி மருத்துவம் 2,25,00,000 மக்கள் பயனடைந்துள்ளனர். இதற்காக ஐநா சபை விருதை இந்த திட்டம் பெற்றிருக்கு. எது அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம். இந்த திட்டத்துல உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் கட்டுப்படுத்தல் ICMR நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கு. ஓகேங்களா? மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் அதிக அளவில் அரசு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. MBBS இடங்கள் இருப்பதும் தமிழ்நாட்டில தான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசு மருத்துவமனையில அதாவது 1,16,733 மருத்துவ படுக்கைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொழில்துறைன்னு வந்துட்டோம்னா 3,39,600 ஓகேங்களா 39,600 தொழிற்சாலைகளுடன் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. தொழிற்சாலையில ஃபர்ஸ்ட் எது அதிக எண்ணிக்கையில் இருக்குன்னா தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கு. தொழிற்சாலையில 27,76,000 நபர்கள் பணிபுரிகிறார்கள்.
5.35 லட்சம் முதலீடோட முதலிடத்துல தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு பெண் தொழிலாளர்கள் பங்கேற்பு விகிதத்துல 47% இந்தியாவிலேயே முதலிடத்துல இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காற்றலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடமோ, சூரிய சக்தியில தமிழ்நாடு 4வது இடமோ, ஸ்டார்ட் அப் நிறுவனம் சொல்லுவாங்க, ஓகேங்களா, இப்பதான் ஆரம்பிப்பாங்க. அதுல உருவாக்குறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மரா தரவரிசையில 2018 இருந்து கடைசி இடத்துல இருந்த தமிழ்நாடு 2021 முதலிடத்திலும் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் தமிழரசு சொல்றது. ஓகே, தமிழ்நாடு தரவரிசையில ஏற்றுமதியில தயார் நிலை குறியீட்டுல முதலிடம், தோல் பொருட்கள் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு, எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தியில முதலிடம், மக்காச்சோளம் உற்பத்தியில 2ஆம் இடம். ஓகேங்களா. அப்புறம் தமிழ்நாடோட தரவரிசை அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் உற்பத்தி திறன்ல 3ஆம் இடம் இது தமிழ்நாடு. இந்திய நிதி அறிக்கையின்படி தமிழ்நாட்டுல காவல்துறையில் பெண் அதிகாரியின் எண்ணிக்கை அதிகம். செப்டம்பர் 6 காவலர் நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது. முதலாக 1879 மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றிய நவீன இது தமிழ்நாடு தான். அமைப்பு ரீதியாக காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட நாள் செப்டம்பர் 6. இந்த நாளில் தான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடித்து சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்படும். ஓகேங்களா. ஒவ்வொரு மாவட்ட காவல்துறையின் சிறப்புகளை கூறும் வகையில கண்காட்சி, கருத்துக்கொடை முகாம் இதெல்லாம் வழங்குறாங்க. அதெல்லாம் அப்புறம். காவல்துறை தமிழ்நாடு முக்கியமானவை. காவல்துறை நீதியரசர் சி.டி. செல்வம் தலைமையில் 5வது காவல் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. 934 பரிந்துரைகள் வழங்கியது. இதில் 86 பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதற்கு 274 பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 5வது காவல் ஆணையம் யாரோட தலைமையில் இருக்குன்னா சி.டி. செல்வம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தருமபுரி மாவட்டம் புலி கிராமத்துல 2,83,00,000 ரூபாயில செலவில் காவல் நிலையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு. காலனி சொல் நீக்கம். காலனி என்ற சொல்ல ஆதிக்கத்தின் அடையாளமாக. அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல 8,951 பயனாளர்கள் பயன்பெறவுள்ள கலைஞர் கைவினை திட்டம் ஒண்ணு தொடங்கியிருக்கிறாங்க இந்த மாதங்கள்ல. கலைஞர் கைவினை திட்டம். இந்த கலைஞர் கைவினை திட்டம் தமிழ்நாடு முதல்வர் 9/4/2025 காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சேக்கிழார் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலைஞர் கைவினத்தை தொடங்கி வச்சார். இதோட நாள் என்ன அப்படின்னா 19/4/2025. இந்த இதுல தொடங்கி வச்சு 8,951 பயனாளர்களுக்கு 34 கோடி ரூபாய் மானியத்துடன் 170 கோடி ரூபாய் கடன் ஆணைகளை வழங்கினார். ஓகேங்களா. 2024-25ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் 2024ஆம் ஆண்டு அரசாணை வெளியிட்டிருக்கு. இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை பத்தி என்னன்னு பார்ப்போம். இது அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். 25 தொழில் இனங்களுக்கு புதிய தொழிலாளர்கள் கொடுக்கறது. 5% அதாவது 50,000 வரையிலும் வங்கி கடன். ஓகேங்களா. அப்புறம் ரூபாய் 3 லட்சம் வரை 5% வட்டி மானியத்துடன் வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பயன்பெற குறைந்தபட்ச வயது 85, வயது வரம்பு 35. இந்த திட்டம் கீழ் பயன்பெறலாம். பட்டியலிடப்பட்ட 25 தொழில்கள் ஒன்றில் குறைந்தபட்சம் 5 வருட அனுபவம் இருக்கணும். 2023-24 மாநில அளவில் சிறப்பாக செயல்பட்ட குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விருதுகள் யாருக்கு அப்படின்னா திருச்சியை சேர்ந்த டிஜிட்டல் பிசினஸ் சர்வீசஸ் இதுக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த மகளிர் நடுத்தர தொழில் நிறுவனம் விருது யாருக்கு வந்திருக்காங்கன்னா காஞ்சிபுரம் கிரியா மெடிக்கல் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த மகளிர் சிறு தொழில் நிறுவன விருது யாருக்குன்னா திண்டுக்கல் PRS பெயரி நிறுவனம் இது வழங்கியிருக்கு. ஓகேங்களா. தமிழ்நாடு எம்எஸ்சி ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் நிறுவன எண்ணிக்கையில தமிழ்நாடு இந்தியாவில் 3ஆம் இடம். தமிழ்நாட்டில் சுமார் 33 லட்சம் MSME நிறுவனங்கள் இருக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இது அதிகமா இருக்கிறது எங்க அப்படின்னா மகாராஷ்டிரால தான். இந்தியாவின் மொத்த எண்ணிக்கையில் 9.4% இது கைவினை கலைஞர்கள் வாழ்வாதாரம் பாதுகாத்தல். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் கைவினை பொருட்கள் மேம்பாட்டு நிறுவனம் பூம்புகார் நிறுவனம் 1992 கலைஞர் கருணாநிதி அவர்களால் முதல்வராக இருந்தபோது தொடங்கப்பட்டது. கைவினை கலைஞர்கள் வாழ்வாதாரம் பாதுகாத்தல் அப்படிங்கிறத தமிழ்நாடு கைவினை பொருட்கள் மேம்பாட்டு நிறுவனம் எங்க ஆரம்பிக்கப்பட்டதுன்னா பூம்புகார்ல. எப்பனா 1973. அப்புறம் தொழில்களை ஊக்குவிக்க தொழில் முனைவர்களுக்கு உதவ தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வெளியிட்ட 5 அறிவிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் அறிவிப்பு அறிவுசார் சொத்துரிமை புவிசார் குறியீடு பெற வழிகாட்டப்பட்டு
25,000 ரூபாயில் இருந்து 1,00,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்ட மானிய தொகை இது. அப்புறம் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் செயல்பட்ட வாகனம் பொறியியல் உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் வாகன பொறியியல் உதிரி பாகங்கள். அப்புறம் தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கின்ற காஞ்சிபுரம் பழந்தோட்டத்தில் சாலை கட்டமைப்பு, பழந்தண்டலத்தில் சாலை கட்டமைப்பு, மழைநீர் வடிகால் அமைக்க 5 கோடி ரூபாய் செலவுல உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில தொழில்நுட்பத்தி திறன் மேம்பட்டு பயிற்சி மையம், இயந்திர தளவாடங்கள் கூடிய போது வசதி மையம் 3,90,00,000 இதை பண்றாங்க. அப்புறம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள்ல உள்நாட்டுல வர்த்தக கண்காட்சி நிகழ்வுகளில் பங்கேற்க வழிகாட்டக்கூடிய காட்சி கூட கட்டண நிதி உதவி 1,00,000 ரூபாயில 2,00,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் அன்று சமத்துவ நாள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது MC ராஜா கல்லூரி மாணவர் விடுதி கட்டடம் சென்னை மாவட்டம் சைதாப்பேட்டையில 15/12/1961 அன்று முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஓகேங்களா. இந்த 14/4/2025 அன்று ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் MC ராஜா கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்துல 44,50,00,000 ரூபாய் செலவுல தரை 10 தளங்களுடன் 484 மாணவர்களுடன் தங்கும் வசதியுடன் கட்டப்பட்ட தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார். ஓகேங்களா. அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட நூல்கள் தமிழில் வெளியீடு. அது என்னென்ன நூல்னா, சாதியை அழித்து ஒழித்தல், ஆனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட், இந்து மதத்தின் புதிர்கள், ரிடில்ஸ் ஆஃப் இன் ஹிந்துயிசம், நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதல்வர் உரை. ஓகேங்களா. 2த்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாதியை ஒழிக்க வழி நூலை 1930ஆம் ஆண்டே தமிழில் வெளியிட்ட தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மக்களவையில் 2 முறையும் மாநிலங்களில் 1 முறையும் பங்கெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனது குரலை பதிவு செய்தார். ஓகேங்களா. அப்புறம் MC ராஜா சென்னை மாகாண சட்டமன்ற நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களில் 1வது உறுப்பினர் இவர் தான் MC ராஜா. அயோத்திதாசர் மறைவுக்கு பிறகு சென்னை ஆதிதிராவிடர் மகாஜன சபையின் சீரமைத்து நடத்தியவர் MC ராஜா அவர்கள். 1927ஆம் ஆண்டே ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற ஆங்கில நூலை எழுதி வெளியிட்டவர் யாரு அப்படின்னா MC ராஜா அவர்கள். 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்துல இடைக்கால அமைச்சரவையில அமைச்சராக இருந்தவர் MC ராஜா. அப்புறம் ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தது. ஓகேங்களா. தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி திராவிடர் பழங்குடியினர் மக்கள் தொகை சதவீதத்துக்கு ஏற்ப நிதி முழுமையாக பயன்படுத்துவதை உறுதி செய்தது. அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் மூலயமா கிராம நகர்ப்புறங்கள்ல உள்ள ஆதி திராவிடர் குடியிருப்பு அடிப்படையில 1000 கோடி ரூபாய் செலவுல உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். ஓகேங்களா. ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டங்கள் என்ன அப்படின்னா, சமூக நல்லிணக்க விருது. அதுக்கப்புறம் 2024-25 நிதிநிலை அறிக்கையில 10 கிராம பஞ்சாயத்துகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் வீதம் வழங்கப்படும் என அறிவிச்சாரு. ஓகேங்களா. டாக்டர் அம்பேத்கர் விருது யாருக்கு அப்படின்னா, ஆண்டுதோறும் திருவள்ளுவர் நாளன்று டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அப்புறம் நிலம் திட்டம் விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிட மகளிரை நில உடைமையாளர்களாக மாற்ற திட்டம் தான் இது. அப்புறம் தொல்குடி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பழங்குடியின பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் செலவுல 4 ஆண்டுகள்ல செயல்படுத்த இது ஒதுக்கி இருக்கிறாங்க. விடியல் பயண திட்டம் அப்படின்னா, கீழ் அதிகம் பயனடைவது ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மகளிருங்க. அப்புறம் ஆதி திராவிட பழங்குடியினருக்கான ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் இதுதான். ஓகேங்களா. இதுல நிறைய திட்டத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ். அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம். ஓகேங்களா. அம்பேத்கரோட அயலக கல்வி உதவித்தொகை திட்டம். ஃபாரின் போய் படிப்பாங்களா, அவங்களுக்கு என்ன அப்படின்னா, வெளிநாடுகள்ல முதுகலை ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ளும் ஆதி திராவிட பழங்குடியின மாணவர்களுக்கு உதவி செய்யும் வழங்குற திட்டம் தான் இந்த திட்டம். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்ன அப்படின்னா, ஆதி திராவிட பழங்குடியினர் முனைவோருக்கு கடனுதவி வழங்கும் திட்டம். அப்புறம் தாட்கோ மூலம் மானியம். இந்த பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தாட்கோ மூலியமா அவங்களுக்கு லோன் வழங்குறது. ஓகேங்களா. வருமானம் ஈட்டு நடவடிக்கையாக 2023 முதல் 2,50,000 ரூபாயில இருந்து 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா. தாட்கோ மூலியமா. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை அந்த சமூகத்தில் உள்ள பெண்களின் முன்னேற்றத்தை வைத்தே நம்ம அளவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொன்னாரு. உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலில் போட்டியிடாமல் மாற்றுத்திறனாளிகள் நேரடி நியமனம் செய்யும் அரசின் திருத்த சட்டம். இது ரொம்ப முக்கியம், பார்ப்போம் வாங்க. ஆனா இதுலயும் ஸ்கேம் நடக்க வாய்ப்பு இருக்கு.
தமிழ்நாட்டின் முதல்வரின் அவர்களின் உரை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன் முன் மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை உருவாக்கினார். ஓகேங்களா, இது உண்மைதான். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர உதவி தொகை வழங்குகின்ற மாநிலம் தமிழ்நாடு தான். அரசு பணியாளர்களுக்காக தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை சதவீதம்? 4% இடஒதுக்கீடு வழங்கப்படுது. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் தனியார் துறையில் பணியாற்றியதை ஊக்குவிக்க தனியார் நிறுவனங்கள் ஒவ்வொன்றுக்கும் குறைந்தது 10 மாற்றுத்திறனாளிகள் பணியமர்த்தி இருந்தால் அத்தகைய நிறுவனங்களுக்கு மாதம் வெறும் ஒரு நபருக்கு 2000 ரூபாய் வீதம் ஊதிய மானியம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் உதவும் நவீன கருவிகள் வழங்கும் திட்டம் 125 கோடி ரூபாயில அவங்களுக்கு செலவு பண்றாங்க. சட்டம் முன்வடைவு என்ன அப்படின்னா, நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சித்துறை ஆகிய துறைகள்ல 2 சட்ட முன்வடிவுகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கூடிய அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் சரி, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில உறுப்பினர்களாக ஆக்கப்படுவார்கள். ஓகேவா? இதன் மூலமாக உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்காக வாய்ப்புகளையும் சிறப்பு உரிமைகளையும் சமமாக பெற இந்த சட்டம் முன்வடிவுகள் வழிகோருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டமன்ற சட்டம் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994. தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சி சட்டம் 1998 திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு திருத்த சட்டம் முன்னோடி 2025ஆம் ஆண்டு 2ஆம் திருத்த சட்ட முன்னோடி மூலமா இந்த முதல்வர் அறிமுகம் செஞ்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் சுமார் 680 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12,903 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் 37 மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஊராட்சிகளிலும் நியமனம் செய்யப்படுவார்கள். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிப்காட் சிறுசேரி தகவல் தொழில்நுட்ப பூங்கா தரவு மையம் இதுதான். ஸோ இதெல்லாம் எக்ஸாம் வைஸ்ல தேவையில்ல, இது விட்டுருவோம். தமிழ்நாடு தாவு மைய கொள்கை என்ன அப்படின்னா 26/11/2022 தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வெளியிட்டார். என்ன வெளியிட்டார் அப்படின்னு பார்ப்போம். இந்த கார்ல் மார்க்ஸ் திருவுருவச் சிலை, மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம், இவங்க எல்லாமே சொல்றதா சொல்லியிருக்காங்க. இந்த கார்ல் மார்க்ஸுக்கு திருவுருவச் சிலை எங்க திறக்கிறாங்கன்னா சென்னையில் சிலை அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா பற்றி கார்ல் மார்க்ஸ் எழுதியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு துணுக்கு பார்ப்போம். இந்தியாவை பற்றி யாரும் எழுதாத காலத்துல மிகச்சரியாக இந்தியாவை பற்றி எழுதியவர் அவர்தான். தீர்க்க முடியாத முரண்பாடுகள் உள்ள பல்வேறு இனங்கள், குல மரபுகள், சாதிகள், சமய கோட்பாடுகள், அரசுகள் ஆகியவைகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிற புவியியல் ஒற்றுமையை தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். இந்தியாவின் கடந்த காலத்துல அரசியல் எவ்வாறு மாறிய போதிலும் இந்த சமுதாய நிலை மாறவில்லை. எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த மகத்தான கவர்ச்சிகரமான தேசம் ஒரு காலத்தில் மறுமலர்ச்சி அடைவார்கள் என்று யார் எழுதியிருக்கிறார்னா கார்ல் மார்க்ஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார். அப்புறம் கார்ல் மார்க்ஸ் திருவுருவச் சிலை, அப்புறம் மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம். மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் உசிலம்பட்டியில அமைக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என பேரறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்டதும் யாரு? மூக்கையா தேவர் தான். உறங்கா புலியனா யாரு? மூக்கையா தேவர் அவர்களை அழைக்கிறாங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில 1923 ஏப்ரல் 4 பிறந்தவர் தான் மூக்கையா தேவர் அவர்கள். நீலகிரி மாவட்டத்தின் நலத்திட்ட உதவிகள்னா என்ன அப்படின்னா 6/4/2025 அன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்துல 143 கோடி ரூபாய் செலவுல 700 படுக்கை வசதிகளுடன் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பழங்குடியினர் அருங்காட்சியகம் ஆராய்ச்சி மையம் நீலகிரி மாவட்டத்துல ஓபன் பண்றாங்க. நடுக்காணி மறுபண தொகுதி சூழியல் இயற்கை சுற்றுலா மையம் 3 கோடி ரூபாயில செலவுல மேம்படுத்தப்படுது. அப்புறம் மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாத்து ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகளை மேம்படுத்த உயர்மட்ட அளவிலான குழு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு முதல்வர்கள் 15/4/2025 அன்று சட்டப்பேரவையில என்ன அறிச்சார்னா உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு குரியன் ஜோசப் அவர்கள் மூலமா இந்த குழுவை அமைச்சதுதான். இதுல உறுப்பினர் யாரு அப்படின்னா திரு அசோகவர்தன். இவரு இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், ஓய்வு IAS அதிகாரி.
பேராசிரியர் மு நாகநாதன் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர். அப்புறம் குழுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாத்தல், ஒன்றிய மாநில அரசுகள் இடையே உள்ள உறவுகளை மேம்படுத்தல். இதுதான் இந்த இது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் 15/4/2022 சட்டப்பேரவையில் அறிவித்தார். என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு குரியன் ஜோசப் அவர்களால இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பத்தி ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. இதுல திரு அசோக் வர்தன், அப்புறம் பேராசிரியர் நாகநாதன் இந்த குழுக்கான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா அனைத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மாநிலங்கள் நல்லாட்சி வழங்குறது. அப்புறம் 1977 அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு. குழுவின் பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய மாநில அரசின் உறவு நிலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துறது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை, நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள், கொள்கைகள், ஏற்பாடுகள் அனைத்து நிலைப்பாடுகளையும் உயர்நிலை குழு ஆராய்ந்து மதிப்பீடு செய்யறது தான் இதோட வேலையே. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தற்போதுள்ள விதிகளை இந்த குழு ஆராய்ந்து காலப்போக்கில் மாநில பட்டியலில் இருந்து ஒத்திசைவான பட்டியலுக்கு நகர்த்தப்படுவதும் பெரும்பான்மை மீட்டெடுக்கப்படுவதும் இதோட வேலையா இருக்கு. நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் ஏற்படுத்தாத வகையில நிர்வாக துறைகளில், பேரவைகளிலும், நீதிமன்ற கிளைகளிலுமே மாநிலங்கள் அதிகபட்சமான இந்த தன்னாட்சி உரிமை பெற்றிட உரிய நடவடிக்கை பரிந்துரை செய்யப்படுறது. அப்புறம் 1971 அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த ஏனைய ஆணையங்களை பரிந்துரைகளையும் 1971 நிலவும் பல்வேறு அரசியல், சமூக, பொருளாதார, சட்டம் சார்ந்தவற்றில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை இந்த குழு கருத்தில் கொள்ளுதல். ஓகேங்களா? இதுதான் அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குழு இடைக்கால இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜனவரி மாதம் இறுதிக்குள்ள இறுதி அறிக்கை 2 ஆண்டுகளிலும் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒன்றிய மாநில உறவுகள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1974 ராஜமன்னார் குழு, 1983 சர்க்காரியா குழு, 2004 பூஞ்சி குழு. ஓகேங்களா? புன்சின்னு சொல்லுவாங்க. கூட்டாட்சி பற்றிய டாக்டர் அம்பேத்கர் கூறியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, both the union and the states are created by the constitution, both derive their respective authority from the constitution. ஓகேங்களா? அமெரிக்க சட்ட மாமதி ஜேம்ஸ் மேடிசன் கருத்து இதுதான். இந்த ஆபரேஷன் ஆஃப் த ஃபெடரல்ங்கிறது, ஒற்றுமைங்கிறது, கவர்மெண்ட் வில் பி த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன் த டைம்ஸ் ஆஃப் வார். ஓகேங்களா? அரசாங்கம் ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல ஒற்றுமையா இருக்கிறதுங்கிறது. டேஞ்சர் தோஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஓகேங்களா? அது இருக்கிற வரைக்கும் தான் ஃபெடரல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை கோத்ரூ பண்ணுவோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மே மந்த் மேகசின்ஸ்ல இவ்வளவுதான் முக்கியமான விஷயங்கள் ஏற்பட்டது. ஓகேங்களா? அடுத்த மாசம் ஜூன் மாசம் மேகசினோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.